எம்சிசி ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண உங்களோட ரவுண்ட் 1 சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுமா? ரவுண்ட் 2ல பெட்டர் காலேஜ் கிடைக்கலனா சப்போஸ் எக்ஸிஸ்டிங் சீட்டும் போயிடுமா? முக்கியமாக ரவுண்ட் 1ல ஃபில் பண்ண சாய்ஸஸை ரவுண்ட் 2லையும் எம்சிசி கன்சிடர் பண்ணுமா? இந்த கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச சீட்டு கூட லூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட் ரூல்ஸை சிம்பிளாக இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு சயின்ஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து எம்சிசி ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் ஸோ அது பண்ணணுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ எம்சிசி நீட் யூஜி கவுன்சிலிங் 2026 ரவுண்ட் 1 ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ரவுண்ட் 1ல ஃப்ளோட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ரவுண்ட் 2 அப்கிரேடேஷனுக்கு வெயிட் பண்ணுற கேண்டிடேட்ஸும் ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆகாத கேண்டிடேட்ஸும் இந்த இன்ஃபர்மேஷனை கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் எம்சிசி ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கு இல்லையா, அதோட சாப்டர் 15 அண்ட் எஃப்ஏக்யூஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த செக்ஷனில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்மிங் டு த கொஷின், ஆர் ரவுண்ட் 1 சாய்ஸஸ் வேலிட் ஃபார் ரவுண்ட் 2? ஸோ இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ரவுண்ட் 1ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வச்சுருப்பீங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே இது ரவுண்ட் 2க்கு வேலிடா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் சாய்ஸஸ் தான் மேக் பண்ணணும். ஸோ த சாய்ஸஸ் மஸ்ட் பி ஃப்ரெஷ். ஸோ அண்ட் இட் இஸ் கம்பல்சரி ஃபார் யூ டு சப்மிட் த சாய்ஸஸ், அந்த ஃப்ரெஷ் சாய்ஸஸை. ரவுண்ட் 1ல சப்மிட் பண்ண சாய்ஸ் லிஸ்ட்டை எம்சிசி ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மறுபடியும் காலேஜஸ் அண்ட் கோர்சஸை செலக்ட் பண்ணி ஃப்ரெஷ் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சாய்ஸ் செலக்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ உங்களோட அந்த ரவுண்ட் 2 சீட் அலாட்மெண்ட் நடக்குது இல்லையா, அதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க இஃப் யூ ஆர் அ கேண்டிடேட் கோயிங் டு த ரவுண்ட் 2 அப்படின்னா. ஸோ சில கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரவுண்ட் 1ல ஒரு சீட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்கீங்க, ஃப்ரெஷ் சாய்ஸஸ் நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ரவுண்ட் 1 சீட் வந்து கேன்சல் ஆகாது. ரவுண்ட் 1 சீட் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் யூ, இட் வில் பி ரீடெயின்டு. ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுறனால மட்டும் ரவுண்ட் 1 சீட் வந்து கேன்சல் ஆகாது. ஸோ ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியும் கேண்டிடேட்டுக்கு நியூ சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி ஜாயின்ட் ரவுண்ட் 1 சீட் வந்து ரீடெயின் ஆகும். ஆனால் ரவுண்ட் 2ல கேண்டிடேட்டுக்கு நியூ சீட் அப்கிரேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு இன்னும் பெட்டர் காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ரவுண்ட் 1 சீட் ஆட்டோமேட்டிக்கலாக கேன்சல் ஆயிரும். ஸோ கேண்டிடேட் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 1 சீட்லேருந்து ரிலீவ் பண்ணப்பட்டு, ஸோ யூஆர் ரிலீவிங் ஃப்ரம் த ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 அப்கிரேடட் சீட்க்கு நீங்கள் மூவ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்க்கு ப்ரீவியஸ் ரவுண்ட் 1 சீட்டை, ஸோ அது மேலே எனக்கு ஏதாவது கிளைம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்க ரவுண்ட் 2க்கு. நீங்கள் வந்து ரவுண்ட் 2 நான் எடுத்துகிட்டு இல்லை ரவுண்ட் 1 சீட்டே வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நீங்கள் வந்து எந்த சாய்ஸ் மேக் பண்ணாலும் தெளிவாக மேக் பண்ணணும். இந்த சீட் வந்து இன்னொரு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு அலாட் பண்ணப்படும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ரவுண்ட் 1ல ஒரு கேண்டிடேட்டுக்கு காலேஜ் பி கிடச்சிருக்கு வச்சுக்கோங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ஃப்ளோட் ஆப்ஷன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளோட் ஆப்ஷன்னா இந்த காலேஜ் அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரவுண்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஏசிடி அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படின்னு ஃப்ரெஷ் சாய்ஸஸ் மேக் பண்ணுறாங்க, ஏன்னா நியூ சாய்ஸஸ் மேக் பண்ணணும்ல. ஸோ காலேஜ் ஏ, காலேஜ் சி,
காலேஜ் டி அப்படின்னு மேக் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃப்ரெஷ் சாய்ஸஸ். ஸோ ரவுண்ட் டூவில் கேண்டிடேட்க்கு எந்த நியூ சீட்டும் அலாட் ஆகலை. ஸோ இந்த நான் சொன்ன ஏசிடி, ஸோ இந்த எந்த காலேஜஸும் அலாட் ஆகலை. அப்படின்னா ஸோ ஏற்கனவே அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த காலேஜ் பி வந்து ரீட்டைன் ஆகும் அவங்களுக்காக. ஆனால் காலேஜ் சி ஆர் காலேஜ் டியில் நியூ சீட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு, சப்போஸ் அது எனக்கு ஓகே அப்படின்னா காலேஜ் பி சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அப்கிரேடட் அப்படின்னா எனக்கு ஓல்டு பி தான் வேணும், ஐ வாண்ட் பி, யூ ஆர் கோயிங் டு சி அண்ட் டி. ஸோ அப்போ வந்து அந்த ரவுண்ட் 1 சீட் கேன்சல் ஆயிடுது. நீங்கள் வந்து அதை கேட்கவே முடியாது. மோஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ்னு உங்களுக்கு இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஃபஸ்ட் சாய்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரிஃபர்டு லிஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜ் நேம் மட்டும் பார்க்காதீங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி கோர்ஸ், கோட்டா, கேட்டகரி, காலேஜ் ஃபீ, ஹாஸ்டல் அவைலபிலிட்டி, பாண்ட் கண்டிஷன், சர்வீஸ் ஆப்ளிகேஷன், காலேஜ் எங்கே இருக்குது, லொக்கேஷன், ஸோ இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு சாய்ஸ் ஆட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் ஹை ஃபீ காலேஜஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் காலேஜ் வெப்சைட்டில் கம்ப்ளீட் ஃபீ ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ண பிறகு மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் லாக்கிங்க்கு முன்னாடி கம்ப்ளீட் சாய்ஸ் லிஸ்ட்டை மறுபடியும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் 1க்கு 10 வாட்டி கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அப்கிரேடேஷன் போயிட்டீங்க அப்படின்னா you can't claim the previous round seat. So that's the final point here. Who must register here? So round 1ல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி சீட் அலாட் ஆகாத கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 2க்கு மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ரவுண்ட் 1 சீட் அலாட் ஆனாலும் ரிப்போர்ட் பண்ணாத ஃப்ரீ எக்ஸிட் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தேவையில்லை. ஆனால் இவங்க எல்லாமே ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டுக்கு ஃப்ரெஷ் சாய்ஸஸ் வந்து சப்மிட் பண்ணுறது கம்பல்சரி. ரவுண்ட் 1ல் ரிஜிஸ்டர் பண்ணாத கேண்டிடேட்ஸ் மட்டும் ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிக்வயர்ட் ஃபீஸை பே பண்ணும். சப்போஸ் ரவுண்ட் 1ல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல, இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர், நோ நீட் ஆஃப் எனி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். யூ ஆர் மேக்கிங் த ஃப்ரெஷ் சாய்ஸஸ் இஸ் கம்பல்சரி இந்த ரவுண்ட் 2. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல, ஆனால் சாய்ஸஸ் மேக் பண்ணும். ரவுண்ட் 2 I have to say the non-joining warning. What is it? இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் ஃப்ரீ எக்ஸிட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் ரவுண்ட் 2 ரூல்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ இது இம்பார்ட்டண்ட். ரவுண்ட் 2ல் கேண்டிடேட்ஸ்க்கு சீட் அலாட் ஆகி அந்த அலாட்டட் சீட்டை ஜாயின் நீங்கள் பண்ணல அப்படின்னா கேண்டிடேட்டோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஃபோர்ஃபீட்டட் ஆகும். அண்ட் ரவுண்ட் 2 ரிசல்ட் 3 பாசிபிள் சுச்சுவேஷன். ரவுண்ட் 2 ரிசல்ட் வந்த பிறகு 3 சுச்சுவேஷன் தான். சுச்சுவேஷன் 1, ஸோ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆட் ஒன்லி த காலேஜஸ் யூ ஆர் ரெடி டு ஜாயின். ஸோ ரவுண்டு ரிசல்ட் வந்த பிறகு 3 சுச்சுவேஷன் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ சீட் அலாட் ஆகலை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஜாயின்டு ரவுண்ட் 1 சீட் ரீட்டைன் ஆக போகுது உங்களுக்கு. சுச்சுவேஷன் 2 பார்த்தீங்கன்னா பெட்டர் சீட் அப்கிரேட் பண்ணுறீங்க ரவுண்ட் 2ல் அப்படின்னா ரவுண்ட் 1 சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆக போகுது உங்களுக்கு கேண்டிடேட்க்கு ஓல்டு சீட் மேலே. ஆனால் கிளைம் பண்ண முடியாது. அப்கிரேடட் ரவுண்ட் 2 சீட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். சுச்சுவேஷன் 3 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரவுண்ட் 2 சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. கேண்டிடேட் ரிப்போர்ட்டிங் ஆர் ஜாயினிங் ப்ரொசீஜரை அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஜாயின் நீங்கள் பண்ணல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகலாம். So this is the third situation. So finally, I have to say you one checklist. So round 2 choice filling start ஆகும்போது first MCC official seat matrix and vacancy details வந்து செக் பண்ணுங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல் ஆல்ரெடி சப்மிட் பண்ண சாய்ஸஸ் வந்து வேலிட் இல்லைன்னு ரிமெம்பர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் சாய்ஸஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ரவுண்ட் 1 சீட்டை விட ஜென்யூன்லி ப்ரிஃபர்ட் சாய்ஸஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸு, கோட்டா, கேட்டகரி
அப்புறம் வந்து காலேஜ் ஃபீ ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுங்கள். 5th வந்து சாய்ஸஸை கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், த ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபைனலாக வந்து லாக்கிங்க்கு முன்னாடி சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.